நினைவுகள் மனசுக்கு வலிய கொடுக்கும், அதை அடியோட மறக்கிறது மனசுக்கு நிம்மதியை கொடுக்கும். சில கிளிப்ஸ் எல்லாம் பார்த்து நம்ம சிரிக்க போறோம், சிரிக்கிறவங்களை பார்த்து நம்ம சிரிக்க போறோம். அவ்வளவுதான் இந்த வீடியோ. டேய் மச்சான், சாப்பிட்டியா? எப்ப பார்த்தாலும் சாப்பிட்டியாங்களே. இவங்க எப்படா மாற போறீங்க? நீங்க எல்லாருமே என்னோட இன்பாக்ஸ்லும் கமெண்ட் பாக்ஸ்ல கேட்கற ஒரு காரியம் இதுதான். ஒருவேளை இருக்குமோ ஒருவேளை இருக்குமோ. ஐயோ நம்ம மைண்ட் அங்க போகுது. நான் எந்த ஆப் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், எப்போதான் நான் இந்த வீடியோ எல்லாமே ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். கர்மா இல்ல அங்கிள், இதான் ட்ரெண்ட். எல்லாரும் அங்கே வா, நமக்கு அங்கே சந்திக்கலாம், பார்க்கலாம். ஒக்கட மச்சா பைடா, ஒக்கட மச்சா. நீங்களும் அப்படி நினைச்சீங்க இல்லையா? ஆமா சார். அப்ப நானும் அந்த மாதிரி நினைச்சதுல தப்பு இல்லையே. நாலா தூங்கவில்லை, நீ லண்டன் மதுரை சைல்டிஷா பண்றேன்னு நாங்க சாக்கடையில கால விட்டா எங்க மூஞ்சி எப்படி மாறுமோ அப்படி சேர்ந்து தான் விடுவோம் ராக்கெட்டு. காமராஜர் அந்த காலத்திலே சத்துணவுல இருந்து எல்லா திட்டமும் போட்டு ஸ்கூல் ஆரம்பிச்சாரு. அப்படியும் இந்த மாதிரி தற்கொலை இது படிக்காம ஏன் உசுரம் வாங்க. என்னடா அது வினோதமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறீங்களா? எஸ், இது நம்மளுக்கு பாக்குறது வினோதமா இருக்கு. ஆனா அந்த ஊர்ல வாழ்ற மக்கள் பாத்தீங்கன்னா இது எங்களோட கல்ச்சர், எங்களோட பாரம்பரியம், இது எங்களால மட்டும் தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அதே மாதிரி தமிழக வெற்றி கழகம் அந்த பேருக்கான விளக்கத்தையும் ஒரு ஏவியா ஒரு வீடியோவா பண்ணி வச்சிருக்கோம். அது நீங்க பாத்துட்டு போங்க. T for 10 மிட்டாய், V for Vicks chocolate, K for கோபிகா chocolate. ஆம்பூர்ல ஃபேமஸ்னா ஆம்பூர் பிரியாணி தான். எந்த ஊருக்கு போனாலும் சொந்த ஊர் ஆம்பூர் தான் என்னைக்குமே கெத்து. டேய், என்னடா டயலாக் இது? எவன் எழுதி கொடுத்தானே அது இப்படி பேசிட்டு போறான்? என்ன ரீல்ஸ் இது? என்ன கலட்டி புடிங்கிட்டான்னு. இனிசாகர நண்பர்களே, எனக்கு நீங்க ஒரு பேர் வைக்கணும். என்ன பேர் வைப்பீங்க? நீங்களே எழுதுங்களா கமெண்ட்ல. ஆசிரியரை பற்றி அரசு பள்ளி மாணவர்கள் அசை இசையுடன் அருமையாக பேசுவார்கள், அதை கவனிங்கள். இருக்கீங்களா? என்ன கெட்டு போயிருப்பது? சரி கடைசி வரைக்கும் இருக்கவா? இந்த பாட்டு லூப்பு தெரியுதா? பள்ளிக்கூடத்துல போடுவாங்க சோறு, எங்க ஐயா தான் எங்களுக்கு சாரு. ஒன்று. ரோட்ல போவாங்க, எங்க ஐயா தான் எங்களுக்கு சாரு. ரெண்டு. சோத்துல இருக்கும் பள்ளி, எங்க ஐயா தான் கில்லி. மூன்று. அவ்வளவுதான். ஒரு சாப்பிடுறீங்களா இல்ல டிஃபன் கிஃபன் எதாவது சாப்பிட்டீங்களா அப்படின்னு தான் கேக்குறேன். இது சத்தியமா இது ஒரு பிச்சைக்கார பொழப்பு நீங்க பண்றது. சார், உங்க கம்பெனில ஃபேக் சர்டிபிகேட் வச்சுலாம் ஒன்று வரல சார். ஒரிஜினல் சர்டிபிகேட் ப்ரொடியூஸ் பண்ணுவோம். உங்களுக்கு ஏமாத்தி தான் சார் உள்ள வந்து. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு, கூவுடா. உங்களுக்கு உங்களை மாதிரியே ஃப்ராட் பண்ணி மேல வந்தவங்களுக்கு தான் உங்க பொண்ணுக்கு மாப்பிள்ளையா கட்டி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கல்ல, அவளுக்கு மேல வரலாமாமா? உழைச்சிட்ட மேல வந்து அரே நீ அப்பா. இங்க இந்திக்கார மட்டும் இல்ல, சைனாக்காரனும் இங்கதான். இதனோட பேய் கதை நிறைய பேர் தெரியாது. சீக்கிரம் மேட்டனா அது 20 வருஷம் சர்வீஸ்ல இந்த மாதிரி ஒரு மேட்டர் நான் கேட்டதே இல்லப்பா. மொத்தம் 500-200 மாணவர்கள் இருக்கின்றனர். இதுவரை தாழ்வான பகுதியில் இருந்து 199 193 199 193. அது தாமோவோட ரத்தம். பைக்ல போயிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுவானுங்க, மிரர் இருக்கு, அது பெரிய இவருக்கு 360 டிகிரி விஷன் இருக்கு, எல்லாத்தையும் கழட்டி வீசிட்டு போவோம். நக்கல் வாழ்க்கை சிக்கல். கேட்டா கெத்தா அவங்க அப்படியே கொத்தா புடிச்சு முதுகுல 10 சவுக்கடி விளாசி பாருங்க. அண்ணா, இங்க குண்டுவல்பேட்ல என்ன ஃபேமஸ்? குண்டுல்பேட்டையில கோபால் சுமி பெட்டா ஃபேமஸ். ஏதோ சொன்னீங்க, ஆனா என் காதுல இது ராங்கா விழுந்து.
ஒண்ணுமே இல்லை, இவன் வந்தானே ஸ்பீடா போய் வச்சிருந்தானா காலி இவன். அடிச்சா நீ செத்துருவ. பாத்தீங்கன்னா வர்ற வழியில வண்டி வந்து பண்ணி அடிச்சிட்டேன். ஆனாலும் எனக்கு இந்த வண்டி வேண்டாம், கீழே பிடிச்ச வண்டியா இருக்கும் போது. வெளியே போடா போட்டு இருக்கு. தட்டா மொத்தம் உனக்கு தான். ஆஹா, அவனா நீ? படுக்கையில பாதி இடம் உனக்கு தான். என் மனசுக்குள்ள மொத்த இடம் உனக்கு தான். ஏடா 2 பேரும் மனநோயாளிங்களா? எந்திரிச்சு போங்கடா. பிரேமா உனக்கு தான். புளிமா உனக்கு தான். மாமா நான் உனக்கு தான். எம்ஜிஆர் காலேஜ்ல நாங்க 2 பேரு தொட்டா தூக்குற பயலுக்கு. நீ கேட்டு பார்வை மேல தீட்டு நான் நோட்டம், என்ன பார்த்ததோ வச்சாங்க ஓட்டம். என்னடா இப்படி பாக்குற? பார்க்க கூடாது. பண்டட மாட்டுக்கு நான் வாயம் போட்டு சும்மாரு. வேற வேற ஜோக்கரா இருக்கீடா. யாரா அவங்க? மேலே போகும் ஃபிளைட் எம்ஜிஆர்ல நான் தான் வெயிட். நான் இவர டார்கெட் எல்லாம் பண்ணல, மாஜுக்காரன் அதான் விட்டுக்கிட்டு இருக்கான். ஒரு வீடியோ பார்த்தா அதே மாதிரி இருக்கான். ஆனா உங்க டார்கெட் எல்லாம் பண்ணல ப்ரோ. வாய் மயிரை மூடி வச்சுட்டு இருந்தா இந்த பிரச்சனை எல்லாம் வருமா தங்கம்? மட்டமாமே